ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் மிகவும் பாக்கியமான ரமலானுடைய காலம் நமக்கு அழகாக கொடுத்து அவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழுகிற ஒரு நசீபையும் வழங்கினான். இதற்கு நன்றியோடு இருக்க செய்வானாக. தொடர்ந்து இந்த நசீபை அல்லாஹ் ஹயாத்து வரையிலும் கொடுத்து கொண்டிருப்பானாக. எந்த வகையான தடங்களும் தடைகளும் இல்லாமல் இந்த அருளை மஸ்ஜிதோடும் உன்னதமான நிலையோடும் கழிக்க செய்வானாக. சங்கை மிக்கவர்களே, சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரையாக சொன்ன அந்த செய்திகளை பகிர்கிறார் அபூதருல் கிஃபாரி. அதில் இன்றைய பகுதி, எனக்கு ரசூல் இப்படிதான் கட்டளையிட்டார்கள், அமரணி அந்நகூலல் ஹக், நான் சத்தியத்தை தான் சொல்ல வேண்டும். எங்க சொன்னாலும் சத்தியத்தை சொல்லணும், உண்மையை சொல்லணும். உண்மை சொல்றதுங்கிறது அவ்வளவு எளிதா? நபி அவங்க அதையும் சேர்த்தே சொல்லிட்டாங்க. உண்மையை பேசுவதும் சத்தியத்தை சொல்வதும் அவ்வளவு எளிதானதா? வீட்டில் கூட உண்மையை சொல்ல முடியல இன்னைக்கு நிறைய பேரால. வீட்டில் பயந்து பயந்து பேசுகிறார். எங்கே போய் வெளி உலகத்திலே உண்மையை சொல்ல முடிகிறது? நீ சத்தியத்தை சொல், உண்மையை சொல் என்று சொன்ன எம்பெருமான், ஒயின்கான முர்ரா, அது கொஞ்சம் கசப்பாகத்தான் இருக்கும் என்றும் சேர்த்துட்டாங்க. அது சொன்னால் கசப்பு தான். நல்ல நெருங்கி இருக்கிறவங்க கூட கொஞ்சம் விலகுவாங்க. இப்படி சொல்லிட்டாரு. நெருக்கமானவர்களும் விலகுவார்கள். கசப்பு தன்மை. கசப்புங்கிறதுக்காக விட முடியுமா? பிள்ளைக்கு மருந்து கொடுக்கணும், குழந்தை அந்த மருந்தை சாப்பிடாது, கசக்கும், அது கொமட்டும், அப்படியே துப்பும். நாம் அப்படி இல்லை, மூக்க அமைக்கி பிடிச்சிக்கிட்டு வாயில கொடுத்து அதை விழுங்க வைக்கிறோம். ஏன்? அதுதான் சோகம். மருந்து கசப்பா இருக்குதுங்கிறதுனால குழந்தை வாயிலிருந்து துப்புது. ஆனால் அந்த குழந்தைய மூக்க பிடிச்சி அமைக்கி வாயில வச்சு சங்கில போட்டு முழுங்க வைக்கிறோம். நமக்கு தெரியுது கஷ்டம்தான், அது போனா தானே சுகம். பாவக்காய் இருக்குத, சாப்பிட கசப்பாக தான் இருக்கும், ஆனால் அது சுகரை கண்ட்ரோல் பண்ணுது. அந்த கசப்பையும் நம்ம சாப்பிட்றோம். இன்றைக்கு கசப்புங்கிறதுனால விட்டா அதனால பாதிப்பு தான். கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியத்தை சொல்லு, உண்மையை பேசுறதுக்கு என்ன யோசனை? அதை பேசுங்கள், அது கசப்பாக இருந்தாலும் உண்மையை மட்டும் விட்டு விடாதே என்றார்கள் உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்க்கையில் உண்மைங்கிறதுக்கு ரசூல் சொன்ன ஒரு அழகான வழி, உன்னை நேர்வழியிலேயே அது வச்சிருக்குன்னாங்க. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. அஸ்ஸிதுக்கு யுஞ்சி, உண்மையை பேசு, அது உன்னை வழிகாட்டும், உன்னை ஈடேற்றமாக்கும். நீ ஜெயிக்கணுமா, வெற்றி வாகை சூடணுமா, உண்மை பேசு. உண்மைக்கென்று ஒரு பவர், அது ஈடேற்றம் கொடுக்கிற சக்தி உண்டு. ஒல்குது புயஹலிக் காத்தமுன் நபின்னு சொன்னாங்க. பொய்ங்கிறது இப்ப நீ பிழைச்சிக்கிடலாம், இப்போ ஒரு மாதிரியா தப்பிடலாம், ஆனா அது அழிவைத்தான் தரும். பொய் சொல்லி பிரச்சனையிலேருந்து வெளியில வந்துடலாம்,
ஆனா பெர்மனண்டா வர முடியுமா? நிரந்தர தீர்வா அது அழிவை தரும். அகிலத்தை வார்த்தெடுத்த வள்ளல் நபிகள் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒவ்வொரு சொற்களிலும் ஆழம். அதை எடுத்தவர்கள் வெற்றியாளர்கள். இங்கே நான் எல்லோருக்குமாக ஞாபகப்படுத்துவது, பெரும்பாலும் நம்ம பேசி பழகணும். எல்லா இடத்திலையுமே உண்மையை சொல்லி பழகிட்டோம்னா அதுதான் பெரிய மகத்தான வாழ்க்கை. அந்த பழக்கம் நம்மள்கிட்ட வரணும். அது நிறைய நேரங்கள்ல சூழ்நிலைக்கு மாறுகிறோம், சந்தர்ப்பங்களுக்கு மாறுகிறோம். எதுக்கு நமக்கு இதுல போய் விவகாரங்கன்னா பேசாட்டுக்கு போயிடணுமே தவிர அதுக்காக பொய் சொல்றதா? பொய்ங்கிறது ஆரோக்கியம் அல்ல. வெம்பர்படியில கொத்துபாவில் நிற்கிறார் மாமன்னர் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். அவர் கொஞ்சம் கடுமையான ஆளு தான், ஒரு கடுமையான ஆளு. அவர் கொத்துபாவில் நின்னார். அன்றைக்கான அவருடைய பிரசங்கம் கொஞ்சம் நீளுது. ஜும்மாவுடைய பிரசங்கம்லாம் அளவு தான். அவர் பேசலாம், ஒரு 10 நிமிஷம் முன்ன பின் ஆக்கலாம். அவர் பேசிக்கிட்டே இருக்கார். கிட்டத்தட்ட மெம்பர் படியிலிருந்து கீழே இறங்க மாட்டார் போல தெரியுது. 4 பேர் போய் தான் இறக்கணும். அவர் இறங்கல, பேசிக்கிட்டே இருக்கிறார். அவர் ராஜா, நாட்டினுடைய ஆளுமையில் இருக்கிறார். யாரு பேசுறது அவரை எடுத்து? ஆனா மெம்பர் இடம் கொடுக்குது, டைம் இல்லை. இன்னும் 1 மணி நேரம் 1/4 மணி நேரம் நின்று அசர் வந்துடும். அந்த ஜும்மா முடிக்கணும். அசர் நேரத்துக்கு முந்தைய ஜும்மா முடிக்கணும் இல்ல? அப்போ ஒருவர் என்ன பண்ணாரு, இடையில எழுந்திருச்சு, நேரம் உங்களுக்காக காத்திருக்காது என்றார். அவர் சொன்ன வார்த்தை அவ்வளவுதான். நேரம் உங்களுக்காக காத்திருக்காது. நீங்க பேசலாம், நேரம் காத்திருக்குமா? நேரம் ஓடி போயிடும், அசர் வந்துடும். அப்ப நேரம் உங்களுக்காக காத்திருக்காது. நாங்க வேணா காத்திருக்கலாம், மன்னர் பேசுறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கலாம். அதே சமயம் நேரம் உங்களுக்காக காத்திருக்காது. நேரம் முடிஞ்சிட்டுன்னா வக்துக்கல்லாவா போயிடும் அப்படின்ட்டு கொஞ்சம் வேகமா சொன்னார். சொன்ன உடனே அங்கே சுற்றி இருந்த பூரா அதிகாரிகள், அரசு ஊழியர்கள் அவரை தூக்கிட்டாங்க. ஆளை கொண்டு போயிட்டாங்க. அவ்வளோதான், எங்கே போனாருன்னு தெரியல. அதை சுற்றி இராணுவம் இருக்கும் இல்லையா, நாட்டினுடைய ஜனாதிபதி, அவங்கள சுற்றி இராணுவம் இருக்கும். அவர் மன்னரை ஏற்று பேசணுன்னு ஆளை தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா இங்கே ஜெயிலில் போட்டுற சிறைக்கு கொண்டு போயிட்டாங்க. எந்த சிறைன்னு தெரியல. அவங்க குடும்பத்துக்கு செய்தி போகுது. குடும்பத்துக்காரங்கெல்லாம் கேள்விப்பட்டு விசாரித்து அவர் இருக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. ஏம்பா இப்படி போய் பேசலாமா? அரசரை ஏற்று மன்னரை ஏற்று நீ வாட்டில் ஜும்மாவில் பேசி இந்த மாதிரி வந்துட்டியே, இது வழியே இல்லை, நீ வெளியில் வரணும். ஒரே ஒரு விஷயந்தான் இருக்குது, நாங்கள் அவர்கிட்ட போய் சொல்கிறோம், நீ ஓகே பண்ணணும். என்ன சொல்ல போறீங்க? என்ன, எங்கள் குடும்பத்துக்காரர் தான் அந்த ஆள் கொஞ்சம் லூஸுன்னு சொல்கிறோம். அந்த ஆள் கொஞ்சம் லூஸு. அப்போ தான் இடையில அந்த மாதிரி பேசிடுவார், அவர் கொஞ்சம் லூஸு, பைத்தியம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். நீ அவர் கூப்பிட்டு கேட்டால் ஆமான்னு சொல்லிட்டேன்னா உன்னை விடுதலை பண்ணிடுவாங்கன்னார். அவர் பைத்தியம் சொல்கிறோம், நீ ஆமான்னு சொல்லி விடுதலை ஆகிடுவேன். அவர் சொன்னாராம், அல்லாஹ் பாதுகாக்கட்டும், அல்லாஹ் என்ன பைத்தியம் இல்லாமல் வாழ வச்ச ஒரு மனுஷனை போய் பைத்தியமாக்கி நானும் உண்மையை சொல்கிறீங்களே, பைத்தியம்னு ஒத்துக்க சொல்றீங்களே. ஜுனூன், அல்லாஹ் பைத்தியம் என்ற கொடுமை நோயிலிருந்து என்ன பாதுகாத்து இருக்கிறான். அதெல்லாம் சொல்ல மாட்டேன்டார். அதெல்லாம் சொல்ல மாட்டேன்டார். குடும்பத்துக்காரங்க எவ்வளவோ சரி பண்ணிட்டு அவரை பேச விடல. நீ விசாட்டுக்கிறிப்பா, சில பேர் சொல்லுவாங்களே விசாட்டுக்கிறியோட சூழ்நிலை தெரியாது. சில பேர் இந்த பெரிய மனுஷங்களா இருந்து பஞ்சாயத்து பண்றது, நீ விசாட்டுக்கிறி, அதெல்லாம் பேச விட்டா தானே, பேசவே விடல. அப்படி கமிக்க ஆளை அமுக்கி விட்டுட்டு நீ பெசாட்டுக்கு இருக்கணும். நாங்கள் போய் பேசுகிறோம். நேரம் அரசட்டை வந்தாங்க, விஷயம் தெரியுமா, அரசட்டை அனுமதி வாங்கி மாதிரி எழுந்திரிச்சு பேசினார். பாவம், ஒரு பைத்தியக்காரரு. அப்படியான்னார் மன்னர். அப்படியா, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதிகாரிக்கு அவரை கூட்டுவாங்க, அவர் வந்து பைத்தியம் சொன்னால் விட்டுறேன்ட்டார். அவர் எப்படி ஆளு? மன்னர் எப்படி ஆளு? அவரை கூப்பிட்டுவாப்பா, அவர் வந்து பைத்தியம் சொல்லிட்டு விட்டுறேன்னார். போய் அரசாங்கத்தில் போய் தூக்கிட்டு வந்துட்டாங்க. அரசர்கிட்ட கொண்டு வந்தாங்க. என்னப்பா எழுந்திரிச்சு பேசி, நீ உனக்கு நான் லூசா அப்படின்னு கேட்டாங்க. தெளிவா இருக்கேன், தெளிவா இருக்கேன், நீங்க பேசுனது தப்பு, இப்பமும் பெருசா தெளிவா இருக்கிறேன், நீங்கள் பேசியது தவறு, அனுமதி இல்லை, எப்படி பேசுனீங்க அப்படின்னு பார்த்தா கூட 2 வருஷம் உள்ள போட வேண்டியதுதான். சரிப்பட்டு வர மாட்டார் அப்படின்லாம் முடிவு எடுக்கணும்.
மன்னர் சொன்னார், விடுதலை செய், விடுதலை செய். ஏன்? பைத்தியம் என்று அவர் குடும்பத்தார்கள் சொல்லி அழைத்து வந்த போதிலும் எனக்கு பைத்தியம் இல்லை என்று உண்மை சொன்னார் இல்லையா? அஸ்ஸிதுகு யுஞ்சி, உண்மை காப்பாற்றும் என்று நபி சொன்னாங்க. அந்த உண்மை இவரை வாழ வைத்தது என்றார். அரசர்கிட்ட போய் நம்ம சொன்னா என்ன ஆகும்னா இல்ல, அவர் உண்மையை சொல்லிட்டாரு, அதுக்கு ஒரு வாழ்வு கிடைத்தது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. இதுல ரொம்ப கவனம். நம்ம அங்க போய் நாட்டில் போய் வீட்டில் போய் எல்லாம் பேச போறது இல்லை. குடும்பத்திலிருந்து துவக்குங்க. எங்க பேசினாலும் அழகாக பேசுங்க, உண்மையை பேசுங்க. உண்மை பேசி பேசி நாக்க பழக்கப்படுத்திடணும். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ஒவ்வொரு நம்ம பிள்ளைங்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கணும். வீட்டில் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. யாருக்கு? நம்ம பிள்ளைங்களுக்கு உண்மை பேச சொல்லி கொடுக்கணும். உண்மை பேசுறதுக்கு இன்னைக்கு பிள்ளைகளுக்கே பொய்யை தான் பழக்கி விடுறாரு. பையன் வெளியில் போனால் சொல்லி விடுறாரு. இந்த பேர் ஏற்று வீட்டில் அந்த அம்மா நிற்கிறா, போய் பஜாருக்கு போக சொல்லுவா, எனக்கு காய்ச்சல்னு சொல்லிட்டு போயிடு. யார்? அம்மாவே சொல்லி கொடுக்குறாங்க. ஏற்று வீட்டில் அந்த அம்மா வாசலில் நிற்கிது, இங்கே யார் வருவாங்கன்னு நீ போன உடனே போய் பஜாரில் போய் ஏதாவது ஜாமான் வாங்க சொல்லும், நான் காய்ச்சலில் இருக்கேன்னு சொல்லிட்டு போன்ட்டு. அந்த பையன் 2 வயசு 3 வயசுலேயே பொய் சொல்லி தாயால் பழக்கப்படுத்தப்பட்டால் அதுதான் வாழ்க்கையாகும். பிள்ளைகளுக்கு உண்மையை சொல்லி பழக்குங்கள், உண்மையை சொல்லி பிள்ளைகளை வளருங்கள் என்கிறார்கள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அந்த சப்ஜெக்ட் அந்த கவனத்தில் மாத்திரம் அது அந்த தொடருக்குள்ளே இருந்ததால் சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். சதகத்துல் ஃபித்ர், பெருநாள் நோன்பு தர்மம்னு ஒன்று இருக்குது. அது இன்னைக்கு தான் பேச முடியும். நாளை நம்முடைய மஜ்லிஸ் நிறைவாகும். அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கியாமத் வரைக்கும் நடக்க செய்வானா. ஒரு பரக்கத்து நிறைந்த மஜ்லிஸ், பாக்கியமான மஜ்லிஸ். லட்சோப லட்ச இதயங்களில் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் நூற்றுக்கணக்கான அறிவுரைகளை கொண்டு சேர்க்கிற வாய்ப்புகளை அல்லாஹ் கொடுத்த மஜ்லிஸ். அல்லாஹ் இதை எப்போதும் கியாமத் வரைக்கும் நிறை சேர்த்த தௌஃபீக் செய்வானாக. நல்ல எண்ணங்களோடு இருப்பதற்கும் கேட்பதற்கும் பேசுவதற்கும் அருள் பாலிப்பானாக. நோன்பு தர்மம்னு ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் சதகத்துல் ஃபித்ர். ஃபித்ர் அப்படின்னா நோன்பை முடிச்சுட்டு கொடுக்கிற தர்மம். ஃபித்ர் சதகத்து சௌம் அல்ல, நோன்பின் தர்மம் அல்ல, நோன்பை முடித்த போது கொடுக்கிற தர்மம். அதனால தான் இதனுடைய நேரம் எப்போ துவங்கும்னா, நேரம் எப்போ துவங்குதுன்னா கடைசி நோன்பை முடித்து மக்ரிப் சூரியன் மறையும் போது நேரம் துவங்குது. சதகா ஃபித்ர் கொடுக்குற நேரம் எப்போ துவங்கும்? சூரியன் என்னைக்கு மறையும் பாருங்க, கடைசி நோன்பு நம்ம முடிக்கிறோமே அந்த நோன்பு. இப்போ உதாரணமாக நாளைக்கு கடைசியாக இருந்தால் நாளை மக்ரிபில் அந்த நேரம் துவங்கிடும். தாய்மார்களும் இருக்கிறவங்களும் கவனிக்கணும். இதை நம்ம என்ன கடமை இதில் இருக்குங்கிறத மட்டும் நம்ம விளங்கிக்கிறணும். இந்த நேரம் நாளை மக்ரிபு இருந்தால் நாளை மக்ரிப், இல்லை இன்னொரு நாள் இருக்கு நம்ம துவங்குது. ஆனால் பல இமாம்களும் சாலிஹீங்களும் 1 நாள் 2 நாள் முந்தி கொடுத்தால் பரவாயில்லை. 1 நாள் 2 நாள், உதாரணமாக இன்னைக்கு கொடுக்கலாம், நாளைக்கு கொடுக்கலாம். ரொம்ப முந்தறது சரியில்லை, 1 நாள் 2 நாள் முந்து நாள் நல்லது, பரவாயில்லை அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. இப்போ இது மக்ரிபில் துவங்குது. இந்த நேரம் பெருநாள் தொழுகை ஆரம்பமாகிற வரைக்கும் இந்த நேரம் நீடித்திருக்கும். நாளை மக்ரிபில் துவங்கினால் பெருநாள் தொழுகை முடிக்கிற, பெருநாள் தொழுகை ஆரம்பிக்கிற வரைக்கும், காலையில் 7 மணிக்கு பெருநாள் தொழுகைக்கு நம்ம போகிறோமா, அதுக்குள்ளே நம்ம அதை கொடுத்துடணும். சதகா ஃபித்ரை கொடுக்கறதுடைய நேரம் தொழுகைக்கு போகிறதுக்கு முந்தி கொடுத்துடணும். தொழுகைக்கு போய் தொழுதுட்டு வந்து அவர் கொடுத்தால் சதகத்தும் என சதகாத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஒருத்தர் தொழுகைக்கு போகிறதுக்கு முந்தி கொடுக்க வாய்ப்பு கிடைக்கல, தொழுகை முடிச்சுட்டு போய் கொடுத்தார், அது எல்லா தர்மம் மாதிரி ஒரு தர்மம், இது நோன்பின் ஃபித்ராக நோன்பின் சதக்காவாக ஆகாது. காலையில் ஒரு 10 மணிக்கு போய் கொடுத்தார், அல்லது லொஹர் தொழுதுட்டு போய் பெருனா தானே கொண்டு கொடுப்போன்னு கொடுத்தார், ஏழைகளை பார்த்து கொடுத்தார், அது சதகத்துல் ஃபித்ர் அல்ல. சதகத்துல் ஃபித்ர் தப்பி விட்டது. சதகத்துல் ஃபித்ரை, நோன்பு தர்மத்தை, நோன்பு முடித்த தர்மத்தை கொடுப்பதை ஒருவர் கொடுக்காமல் நிறுத்தினால் அதற்கு குற்றம் என்கிறார்கள். அது குற்றம். யாருக்கு கடமை? யாருக்கெல்லாம் சக்காத்து கடமையோ அவங்களுக்கு கடமைலாம் இல்லை. இது யார் பெருநாள் அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு அவ வீட்டில் சாப்பாடு இருக்கு, அதுக்கு பணம் இருக்கு, அவ மனைவி மக்களுக்கான பணங்கள்லாம் இருக்கு,
அவ்வளோதான். அது இருக்குது, மற்ற கூடுதல்லாம் இல்லை. சாப்பாடு பெருநாள் அன்னைக்கு அவ குடும்பத்துக்கு போக கொஞ்சம் கையில் பணம் இருந்தால் அவர்கள் எல்லாம் இதை கொடுக்கணும். கொஞ்சம் பணம் இருக்குது, ஒரு 5000 ரூபா கையில் இருக்குது, எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா இன்னைக்கு நம்ம எல்லாரும் கொடுக்கணும். யார்கிட்ட தான் பணம் இல்லை, எல்லார்ட்டையும் ஒரு அளவுக்கு அன்னைக்கு போக இல்லை, ஏதோ ஒரு மாதத்துக்கான செலவுக்கு பணம் கையில் இருக்கத்தானே செய்யுது. அதனால் எல்லாரும் கொடுக்க வேண்டிய வரும். ஏழைகள் சாப்பிட்றதுக்கே வழி இல்லை பாருங்க, அவங்க தான் கொடுக்க முடியாமல் போகும். யாருக்கெல்லாம் கொடுக்கணும்? குடும்ப தலைவர் யாரோ அவருக்கு பொறுப்பு. இப்போ நான் தான் பொறுப்பு. யாருக்கெல்லாம்? என் மனைவி, என் பிள்ளை, என் பொறுப்பில் இருக்கிற அத்தனை பேருக்கு நான் கொடுக்கணும். என் பொறுப்புக்கு கீழே இருக்கிறவங்க, அன்று பிறக்கிற பிள்ளைக்கும் கொடுக்கணும். அன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு வைங்கள, அந்த பிள்ளைக்கு உண்டு. ஒரு குழந்தை பிறந்துட்டு அப்பந்தான் பிறக்குது, இன்னும் உலகத்தை அது எதையும் அனுபவிக்கலை, அந்த பிள்ளைக்கும் அந்த பித்தருடைய பணத்தை கொடுக்கணும். மகரிபில துவங்குது, கொஞ்சம் முந்தி கொடுக்குறவங்க தப்பு இல்லைன்ட்டேன், 1 நாள் 2 நாள் முந்தலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இதை கொடுக்க சொன்னாங்க? ஏன் கொடுக்கணும்? சதகத்துல் ஃபித்ருடைய அவசியம் என்ன? நபி 2 காரணம் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முத்தஹிரத்துன் லிஸ்ஸாயிம் வஸௌம், நோன்பாளி நோன்பு பிடித்தால் அந்த நோன்புக்கு எத்தனையோ குறைகள் நடந்திருக்கும், வீண் காரியம் நடந்திருக்கும், அனுமதிக்க முடியாத சில காரியங்கள் எல்லாம் நோன்புல நடந்திருக்கும். அப்படி நடந்த காரியங்களை, நோன்புல சில காரியம் நடந்திருக்குமா இல்லையா, சில குறைகள் நடந்திருக்குமா இல்லையா, அந்த குறைகளை அல்லாஹு தஆலா சுத்தமாக்குவதற்காக இந்த சதக்காவை கொடுங்கள். ஏன்னா நோன்புல அப்போ எல்லாரும் தான் கொடுக்கணும், நோன்பு பிடிச்சவங்க பூரா கொடுத்தா ஆகணும். ஏன்னா என் நோன்பில் பெருமானார் தெளிவா சொல்றாங்க, நோன்பிலே நடந்த குறைகள் குற்றங்கள் அத்தனையும் மன்னிக்கப்படும், இன்னும் அந்த நோன்பு பரிசுத்தமாக கபூலாகும். நோன்பு பரிசுத்தமாக. அப்ப என்னுடைய நோன்பு பரிசுத்தமாகுவதற்கு அல்லாஹ் கொடுக்கிற ஒரு வாய்ப்பு இது. பித்ராவை நான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கான். 2வது காரணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை கொடுக்கறதுனுடைய நோக்கம் என்னன்னா, கஷ்டப்பட்டவங்க இந்த புனிதமான நாளிலும் அவங்க வீடு வீடா சென்று கையேந்துவதை நிறுத்துவதற்காக கொடுங்கள். அன்னைக்கும் அவங்க அதை கஷ்டப்படக்கூடாது, அன்னைக்கு போய் அவங்க யார்ட்டும் கேட்கக்கூடாது. ஒரு ஹதீஸ்ல தெளிவா சொல்றாங்க, தவாஃபு செய்யறவங்க, தவாஃபுனா வீடு வீடா சுத்தி கையேந்துறாங்களே, அவங்களுடைய தவாஃபை நிறுத்துங்கள். தவாஃபுனா சுத்தி வர்றது, அவங்க சுத்துறதை நிறுத்துங்கள். உத்தம நபிகள் ஏன் கொடுக்காதீங்க, அவங்கள சுத்த விடாதீங்க, அவங்களுக்கு தேவை, அவங்க இன்னைக்கு நிம்மதியா சாப்பிடணும், அவங்க இன்னைக்கு நிம்மதியா சாப்பிடணும். அவங்க சாப்பிடுறதுக்கு எந்த தடங்களும் வராமல் இன்னைக்கு கொடுத்து விடுங்கள் என்கிறார்கள். கண்மணி ரசூலுல்லாஹ் இன்னைக்கு கொடுத்துருங்க. ஏன்? அவங்க கஷ்டப்படக்கூடாது, யார்ட்டையும் போய் அவங்க என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. இன்னைக்கு அப்படி பார்க்க முடியல, எல்லாமே இருந்தாலும் வந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பெருநாள் அன்னைக்கு தான் இந்த சதக்கா வாங்குற கூட்டம் பெரிய கூட்டமாக இருக்குது வீட்டு வாசல்ல பெருநாள் அன்னைக்கு. ஆனாலும் யாருக்கெல்லாம் கொடுக்கணும்? நம்ம குடும்பத்திலேயே கஷ்டப்படுறவங்களுக்கு கொண்டு கொடுத்துருங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குடும்பத்தில் கஷ்டப்படுறாங்களா இல்லையா? வறுமையில் இருக்கிறாங்க, நம்ம குடும்பம் இருக்குது, நம்ம வாப்பா வழி உம்மா வழியில் சில பேர் சிரமப்படுறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் காசு பணம்லாம் கம்மி, அவங்களுக்கு கொண்டு அந்த சாப்பாடு அரிசியை கொடுத்துருங்க. எதை கொடுக்கணும்னா அந்த ஊரில் எதை சாப்பிடுவாங்களோ அதை கொடுக்கணும். சஹாபாக்கள் பேரிச்சம்பழத்தை கொடுப்பாங்க, கோதுமையை கொடுப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கோதுமை கொடுங்கள், பேரிச்சம்பழம் கொடுங்க. ஏன்னா அரபு நாட்டில் பேரிச்சம்பழம் உணவாக சாப்பிடுவாங்க, கோதுமைகளில் அவங்க உணவுகளை தயார் பண்ணாங்க, அதனால் அதை கொடுக்க சொன்னாங்க. நம்ம பகுதிகளில் அரிசி சாப்பிட்றாங்களா, அரிசியை கொடுங்க, கோதுமை சாப்பிட்டா கோதுமையை கொடுங்க. இங்கேயும் கனிவர்க்கங்கிறது அவங்க சாப்பிட்ற பழக்கம் இருக்கா, கனிவர்க்கங்களை வாங்கி கொடுங்க. பழக்கமாக ரெகுலர் சாப்பாடு எது, அதை கொடுக்கணும். எவ்வளவு கொடுக்கணும்? 4 கை நிறைய கொடுக்கணும் ஒரு ஆளுக்கு, அவ்வளோதான். 4 கை அரிசியாக இருந்தால் 4 கை, அதுக்கு ஒரு அளவு போட்டிருக்கிறாங்க, இத்தனை கிலோ அப்படின்லாம் ஒரு கணக்கு கொடுக்காங்க. நம்ம அரிசியை அளந்து கொடுத்துட்றோம், 4 கை ஒரு ஆளு கணக்கு. எல்லாருக்கும் குடும்பத்தில் 10 பேரா,
வைத்தனாங்க 20 அப்படி அள்ளி போட்டு கையில் கொடுத்துட்றோம். உரியவங்கள்ட்ட கொண்டு சேர்த்துடுறோம். 1 2 பேர் 3 பேர் குடும்பத்தில் இருக்காங்களா, அவங்க கையில் கொண்டு கொடுக்கலாமான்னா கொடுத்துடலாம். காசா கொடுக்கலாமா? காசா கொடுக்கலாமா? அதுக்கு அரிசியாக கொடுக்காம உணவாக கொடுக்காம. அது இமாம் ஷாஃபி, இமாம் மாலிக், இமாம் அஹமது இப்னு ஹம்பல் போன்ற 3 மதுஹபுகள்லையும் உணவாக தான் கொடுக்கணும், அரிசி தான் கொடுக்கணும், பேரிச்சம்பழத்தை கொடுக்கலாம். அந்த மக்கள் எதை சாப்பிட்றாங்களோ அதை கொடுங்க, பணமாக கொடுக்காதீங்க. ஏன்னா அன்னைக்கு நோக்கம் அவங்களுக்கு சாப்பிடணும், அவங்க பசியாக இருக்கக்கூடாது. காசு சில நேரங்களில் தேவைகளை பூர்த்தி செய்யாமல் போயிடணும், அதை வாங்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு இருப்பாங்க. உணவாக கொடுக்கிறது தான் எல்லா வகையிலும் ஹைரானது. அதனால சதகா ஃபித்ருனுடைய பணம் என்னான்னு பார்த்து கொடுக்கறதை காட்டிலும் அதனுடைய பொருளை கொஞ்சம் முன்னதாக நீங்கள் கொடுத்து அனுப்பிவிட்டால் அந்த மக்கள் அதை கொண்டு பயன்பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். இமாமுல்லா ஆலம் அபு ஹனீஃபா கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, இல்லை காசா மாற்றி கொடுக்கறதும் கூடும். ஏன்னா சில பேருக்கு அந்த பணத்தை வச்சு அன்னைக்கு ஏதாவது பொருளை வாங்கி சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால விலையை கொடுக்கலாம் என்ற ஒரு கருத்தை கண்மணி இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹனஃபி மதுஹபில் காசு கொடுக்கிறது ஒன்றும் தவறில்லை, கொடுக்கலாம் என்ற ஒரு மதிப்பையும் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி வழங்கியிருக்காங்க. இதுவெல்லாம் நம்முடைய சதகா ஃபித்ருனுடைய அடிப்படை. இது ஒரு இபாதத், இது ஒரு வணக்கம், நம்முடைய நோன்பினுடைய பரிசுத்தத்துக்காக தரப்பட்ட வணக்கம். 3வது ஒரு காரணத்தை எல்லாருமே சேர்ந்து எழுதுறாங்க. ஏன் கொடுக்கணுங்கிற 2 காரணத்தை ரசூல் சொல்றாங்க. 3வது ஒரு காரணத்தை பெருமக்கள் எல்லோரும் பதிவு செய்கிறார்கள். இந்த சதகாவை நீங்கள் கொடுங்கள். ஏன்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானை சங்கடம் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், எந்த வகையான நோன்புக்கோ இதர வணக்கங்களுக்கோ தடை இல்லாமல் ஆரோக்கியமாக ஆக்கி கொடுத்து இந்த ரமலான் எல்லா வகையிலும் நம்மகிட்ட சிறப்பா வந்துட்டு விடைபெறுதா இல்லையா, அதற்கு நன்றி கடனாக கொடுங்கள். அல்லாஹ் இந்த ரமலானை நமக்கு கண்ணியமாக்கி தந்தான், சுகத்தோடு அடைய வைத்தான். எத்தனை பேர் நோன்பு பிடிக்க முடியாம போயிட்டு, எத்தனை பேர் நோன்பை துவக்கினாங்க, 10 நோன்பு மிஸ் ஆயிட்டுங்கிறாங்க, 4 மிஸ் ஆயிட்டுங்கிறாங்க, 2 கிடைக்கலங்கிறாங்க. அல்லாஹ் 1 கூட மிஸ் ஆகாம எல்லா நோன்பையும் லேசாக பிடிக்க ஆரோக்கியத்தோடு எந்த வகையான சோர்வு இல்லாமல் நசீபாக்கினானே, அதற்கு நன்றி. நன்றியாக நீங்கள் செய்தால் அடுத்தடுத்து அந்த வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதனால சதகத்துல் ஃபித்ர் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அது யாரோ கொடுக்கணும் என்று இருந்து விடாதீர்கள், ஒவ்வொருவர்களின் மீதும் கடமை. நம்ம பிள்ளைங்க நம்ம பொறுப்பில் இருந்தாங்கன்னா நம்ம கொடுக்கணும். பெண் மக்கள் நிக்காஹ் ஆகி போயிட்டாங்க, அவங்களுக்கு அங்கே நிறைவேற்றணும். அங்கே நிறைவேற்றுறதுல சில குறைகள் இருக்க முடியல அப்படின்னா நாமளே நிறைவேற்ற வேண்டியதுதான். அங்கே நிறைவேற்றணும், அங்கே நிறைவேற்ற முடியாமல் போது நம்ம நிறைவேற்றிட்டா அந்த பிள்ளைங்களுக்கும் ஒரு பெரிய பாக்கியமாகிவிடும். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பினுடைய அழகை சொன்னது மாதிரி நோன்பு முடிக்கிற போது அது கரையில்லாமலும் குறையில்லாமலும் அல்லாஹ்வுடைய தர்பாரில் போய் சேரணும். நீங்க ஈதுக்கு வர்ற போது ஏழை எளிய ஜனங்களின் துஆவை வாங்கிட்டு வாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொண்டு போய் நீங்க அரிசியை கொடுத்துட்டீங்க, அவங்க துஆ செய்வாங்க. ஸ்ரீதேவி நீ இருக்கிறதுனால எங்க பெருநாள் உஜ்ஜீபனம் லேசா கழியுது, அந்த துஆவோட பெருநாள் தொழுகைக்கு வாங்க. ஏழை எளிய மக்களுடைய துவா அது அல்லாஹ் இடத்துல அங்கீகரிக்கப்படுகிறது. அப்படி ஒரு நசீபும் நாம் கொடுக்குகிற சதகத்துல் ஃபித்ரிலே இருக்கிறது. அதனால சதகத்துல் ஃபித்ர் என்றாலே நோன்பை முடித்து அந்த நோன்பின் குறைகளை இல்லாமல் ஆக்கி சுத்தமாக அல்லாஹ்விடத்தில் போவதற்கும், ஏழை எளிய ஜனங்கள் அன்றைக்கு யார்ட்டையும் யாசிக்காமல் அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து சந்தோஷப்படுத்துவதற்கும், இந்த நோன்பை நமக்கு நசீபாக்கி குறையில்லாமல் கொடுத்த அல்லாஹ்வுக்கு நன்றியாகவும், இன்னும் கஷ்டப்பட்ட ஜனங்களுக்கு உதவி செய்து அவர்களின் நல்ல துஆவை பெற்று இன்னும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்கிற உயரிய குறிக்கோளில் இந்த தர்மம் கடமையாகவும் மிக முக்கியமாகவும் மார்க்கமாக்கி இருக்கிறது. எல்லாம் அல்ல அல்லாஹ் அதையும் நாம் சரியாக நிறைவேற்ற தௌஃபீக் செய்வானாக. இன்னைக்கு தயார் ஆகிடலாம், இன்னைக்கு கொடுக்கலாம், நாளை கொடுக்கலாம். நேரம் வருவது நாளை மக்ரிப், பெருநாள் நோன்புனுடைய நிறைவு நாள் மக்ரிப். பெருநாளைக்கு முந்தி முடிச்சிடணும். நான் கொண்டு போனேன், அந்த வீட்டில் ஆள் இல்லை, அதெல்லாம் இருக்கக்கூடாது. அங்கே இல்லைன்னா எங்கேயாவது கொடுத்து முடிச்சுட்டு வந்துடணும், அல்லது வீட்டு வாசலில் வச்சுட்டு வந்துடணும். ஏன்னா நம்ம பொறுப்பை விட்டு அங்கே முடிச்சிடணும். ஏன் வைக்கிறோம்? அவங்கள்ட்ட சொல்லிடணும், உங்கள் வீட்டு வாசலில் வச்சிருக்கம்மா,
நம்ம பெருநாளைக்கு முந்தி அங்க போய் சேரணும் என்று உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அதுல ஒரு தனி கவனம் சமூகம் எடுக்க வேண்டும். ஏழை எளிய மக்கள் நிம்மதியா வாழ்கிற ஒரு வாய்ப்பையும் இதன் வழியே அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், ரப்புல் ஆலமீனின் பேர் அருளால் தொடர்ந்து இங்கே இந்த வருடம் புனிதமான இந்த மஜ்லிஸ் அவனுடைய உதவியை கொண்டு நடந்தது. இல்லைன்னா நம்ம நடத்த முடியாது. அல்லாஹ்வுடைய பேர் உதவியும் பெரும் கருணையும் இல்லை என்றால் ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லாஹ் தன் உதவியால் கருணையால் இப்படி ஒரு மஜ்லிஸை நடத்த வைத்தான். உங்களுக்கும் அல்லாஹ் உதவி செய்தான். ஒரு பெரிய அளவில் தினமும் வேலைகள் நேரங்களை ஒதுக்கி இங்க வந்திருக்கீங்க. இன்ஷா அல்லாஹ் நாளை நம்முடைய துவா மஜ்லிஸ், நாளை துவா எல்லாரும் வரணும். பெண்களுக்கும் அழைப்பு இருக்கிறது, சிறுவர்கள் எல்லாத்தையும் நீங்க அழைச்சி கரெக்டா இதே டைம் தான், ஒரு கொஞ்ச நேரம் நாளைக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான செய்திகளை கொஞ்ச நேரம் சொல்லுவோம். சொல்லிட்டு துவாவை ஆரம்பிச்சிருவோம். அந்த துவா இன்ஷா அல்லாஹ் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நமக்கும் எல்லா மக்களுக்கும் நலனுக்காக இன்னும் அடுத்தடுத்த காலங்களில் சந்தோஷமா வாழ்வதற்கு. இதை ரமதானை நோன்பு வச்சுட்டு நம்ம கேட்குற துவாவுக்கு அல்லாட்ட ஒரு தனி பவர் இருக்குது. அதனால் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நியத்து வையுங்கள், இந்த மஜ்லிஸ் கியாமத் வரைக்கும் நடக்க வேண்டும். அல்லாஹ் இதற்கு நமக்கு எல்லா வகையிலும் உதவி செய்ய வேண்டும். தொடர்ந்து இதில் நாம் பங்கு கொள்ள வேண்டும் என்கிற சீரிய சிந்தனையோடு நான் மஜ்லிஸுல் அன்வார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நம்முடைய வாப்பா ஆரணி அப்துல் அமீத் சாஹிப் அவங்க துவக்கினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்தை தாண்டி இதை அல்லாஹ் நடத்த வைத்தான். அதில் சங்கைக்குரிய அப்துல்சலாம் அண்ணன் அவர்கள், நம்முடைய விடிஎஸ் அப்துல் அமீத் அண்ணன் அவர்கள், எங்களுடைய வாப்பாவின் பிள்ளை அபீபுர் ரஹ்மான், காசியார் வாப்பா, நம்ம உஸ்மான், இங்கே மரியாதைக்குரிய ஜப்பார் சார், இன்னும் பல பேர் இருக்கிறாங்க. இப்படி ஒரு 5-6 பேர் தொடர்ந்து இதனுடைய நல்ல சேவைகள் தொடர்வது வளர்வது இது முழுமையாக இருப்பதிலே கவனம் வச்சிருக்கிறாங்க. இதில் ஒரு பெரிய ஈடுபாடு. நம்ம போய் பயான் செய்தாலும் அது ஒரு இயக்குகிற ஒரு அமைப்பு இருந்து அதோட தர்த்தீப் செய்யும் போது தான், நானுமே சொந்தமாக முடிவு எடுக்கிறது இல்லை, அவங்கள்ட்ட மசோரா பண்ணுவோம், எப்படி நடத்துறது, என்ன விஷயமா மக்கள்கிட்ட கொண்டு பேசுறது, எல்லாமே 2 மஜ்லிஸ் அல்லாஹ் சிறப்பாக்கினான். ஒன்று ரமலான், இன்னொன்று ரபியுல் அவ்வல் 12 நாள். இந்த மஜ்லிஸ் இனி நிறைவாகும். ரபியுல் அவ்வல் 12 நாள், ஒன்று ஆரம்பத்தில் 12 நாள், இல்லை 12 நாள் முடிஞ்சு 12 நாள், ஏதோ ஒரு 12 நாள் ரபியுல் அவ்வலிலே இந்த மஜ்லிஸ் இங்கே நடக்கிறது. அல்லாஹ் இரண்டையும் கபூல் செய்வானா. ஒவ்வொரு நாளும் என்ன பேசினோமோ அதை வாழ்க்கையில் எடுக்கணும். முன்னாடிலாம் பேசினதெல்லாம் மறந்து போயிடும். இப்போ அப்படி இல்லை, தேதி வாரியாக நம்ம தட்டினா வந்துட்டே இருக்குது. தேதி வாரியாக இன்னைக்கு என்ன பேசணும் அப்படின்னா அது கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அல்லாஹ் இந்த மஜ்லிஸை எடுத்தெடுத்து நடந்து வாழ்வதற்கும் எல்லாரின் மீது அன்போடு காட்டி வாழ்வதற்கும் தௌஃபீக் செய்வானாக. நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.